ஹாய், இது உங்கள் ஆயிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாசிப்பயிறு கஞ்சி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிரை 150 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஆச்சு. அதை அப்படியே அந்த ஒரு குக்கரில் அப்படியே போட்டுக்கிற வேண்டியது. போதும், தண்ணி மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா தண்ணி ஊற்றினோம்னா வெளியே வந்துடும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு. இல்லை நைட்டே ஊறுறதுனால ஒரு 3 சவுண்டு வைங்க, நல்லா சீக்கிரம் வெந்துடும். குக்கரை மூடி தேங்காய் அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அரைச்சி நைஸாக அரைச்சிக்குவோம். அரைச்சி பால் எடுத்துக்குவோம். இந்த போட்டதை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த இப்படி நைஸாக அரைச்சிட்டு இதில் ஒரு தண்ணி 2 தண்ணி ஊற்றி நம்ம பாலை எடுத்துக்கலாம். அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 200 தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் மிக்சி ஜாரை கழுவி அதை ஊற்றிருக்கேன். அதை அப்படியே இந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் வடிகட்டி எடுத்துக்கிற வேண்டியது. தேங்காய் நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மறுபடிக்கும் ஒரு சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி நம்ம கஞ்சி காய்ச்சினோம்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் குளிர்ச்சி, அந்த பாசி பயரும் குளிர்ச்சி, நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை இப்படி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. கஞ்சி மாதிரி நல்லா பாயாசம் மாதிரி குடிப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சவுண்டு போயிடுச்சு. அதை திறந்து பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை சும்மா ஒரு கிண்டிட்டு நல்லா ஆற வச்சு ஒரே மிக்சியில் ஒரே ஒரு அடி அடிச்சுக்காங்க. நல்லா ஃபுல்லாக பயிரெலாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாசி பயிரத்தை ஆற வச்சாச்சு. இதை மிக்சி ஜாரில் அப்படியே போட்டு சும்மா ஒரே ஒரு அடி அந்த பயிரெலாம் கரைகிறதுக்காக. முன்னையெல்லாம் மத்து இருக்கும், கிண்டுவோம். இப்போ அந்த மத்துக்கெலாம் வேலை இல்லை, போதும். இந்த அரைச்சி வச்சதை நம்ம எந்த சட்டியில் காய்ச்ச போகிறோமோ அதில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த தேங்காய் பால் எடுத்து வச்ச பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஃபுல்லாக அதில் ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிட வேண்டியதே. நம்ம பாதி முடி போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த தேங்காய் பால் இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் இதையே ஃபுல்லாக கரைச்சி இதில் ஊற்றி அப்படியே அடுப்பில் வைக்க வேண்டியது. அவ்வளோதான், தேங்காய் பாலை கழுவி ஊற்றியாச்சு. அதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம தேங்காய் பால் ஊற்றி அந்த அரைச்சி வச்ச பாசிப்பயிரை கொஞ்சம் அப்படியே கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. கொதி வந்தவுடனே அதுக்கு தேவையான அளவு ஜீனியை போட்டுருக்கோம். உங்களுக்கு கெட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக அதில் பூரி இடியப்பம் இந்த மாதிரி தான் அதில் ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம். காலை சாப்பாடு சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவோம், பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுப்போம். நமக்கு எடுத்து வச்ச பாலை ஃபுல்லாக இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சோண்டு கடைசியில் மாவு கரைச்சி ஊற்றுறதுக்கு இந்த பால் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பாசிப்பயிரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், போதும் அது. ஏன்னா இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தெரியும், அதுக்காக தான் உப்பு போடுறது. நிமிஷத்தில் பாருங்கள் கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷந்தே ஆகும் அது கொதிக்க. கொதிச்சிருச்சு. நான் இதில் 1 கிளாஸு ஜீனி போடுறேன். ஏன்னா 150 பாசி பயிருக்கு இதில் ஒரு 100 ஜீனி இருக்கும். 100 ஜீனி போடுறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு இனிப்பு வேணும்னா அது கம்மியாகவும் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டு அவங்க போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஊற்றிட்டு மிச்சம் தேங்காய் பால் அதில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு லேசாக அப்படியே கலக்கி அந்த பாசிப்பயிறு கஞ்சியில் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கும், கெட்டி ஆயிரும். அதை நீங்கள் இடியப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி பூரி எதுனாலும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்படி ஜீனி போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் அப்படியே ஊற்றிக்கிட்டே கிண்ட வேண்டியது. ஊற்றிட்டிங்கன்னா கஞ்சி கெட்டி ஆயிடும். இதை வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதோட நம்ம கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, பாதாம் போட்டு இதில் நெய்யை ஊற்றி தாளித்து ஊற்றி சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பூ கூட மேலாப்பில் போட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிட்லாம். இந்த இதில் 1 ஸ்பூன் நெய், இதில் கொஞ்சோன்னு கிஸ்மிஸ் பழமும் நான் பாதாம் போட போகிறேன். உங்களுக்கு முந்திரி இருந்தால் முந்திரி, அந்த விதைகள் இருந்தாலும் போடணும். நெய் காஞ்சிச்சு. பாதாமும் கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
பாதாம் கிஸ்மிஸையும் கொஞ்சம் லேசாக ரொம்ப எல்லாம் பொன்னிறமாவெல்லாம் வறுக்க வேண்டாம், நம்ம லேசாக இருந்தாலே போதும். எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஊர் கஞ்சி பாசிப்பயிறு கஞ்சி, குளிர்ச்சி வேறு நல்லாவும் இருக்கும். ஒரு தடவை இப்போ செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், பாசிப்பயிறு கஞ்சி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.